ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் எந்த செக்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பெர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் எந்த செக்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த செக்மெண்ட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான ரிட்டர்னை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இந்த காரணத்தினாலேயே இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய என்ஏவி அதாவது நெட் அசட் வேல்யூ 91.99 ரூபாய். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு யூனிட்டை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா 91.99 ரூபாயை செலுத்தி இந்த பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு யூனிட்டை வாங்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கடைசி ஒரு மாதத்தில் 3.25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 6 மாதம் எடுத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குது. 2.72% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். கடைசி ஒரு வருடத்தில் 6.98% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 3 வருடம் எடுத்தீங்க அப்படின்னா 18.97% சிஏஜிஆர் கொடுத்துருக்குது. சிஏஜிஆருங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட். 5 வருடத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா 17.49% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. மேக்சிமமாக கடந்த 12 வருடத்தில் 18.78% சிஏஜிஆர் ரிட்டர்ன் இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கொடுத்துருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ஏஇஎம் அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,28,966 கோடி ரூபாய். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதனால் வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 1,28,966 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய கீ மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஏஎம்சி கம்பெனி இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 0.62% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக ஏஎம்சி கம்பெனி எடுத்துக்குவாங்க. அடுத்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 15.71, ஷார்ப் ரேஷியோ 0.27. ஸ்கீம் இன்ஃபோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைரக்ட் க்ரோத் பிளான். க்ரோத் பிளான்ங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் மறுபடியும் பிரின்சிபல்லையே ஆட் பண்ணுவாங்க. ஸோ காம்பவுண்டிங் முறையில் நல்ல ஒரு ரிட்டர்னை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் பெறலாம். அடுத்து லாக்இன் பீரியட் 0. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு பர்டிகுலராக லாக்இன் பீரியட் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைமில் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து எக்ஸிட் லோடுங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ரெடீம் பண்ணும்போது ஆகக்கூடிய செலவு தான் எக்ஸிட் லோடாக 10% வரைக்கும் நீங்கள் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா அதற்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. ரிமைனிங் யூனிட்ஸை நீங்கள் 365 நாட்களுக்கு முன்னால் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா 2% எக்ஸிட் லோடாக சார்ஜஸ் கட் பண்ணுறாங்க. 365 நாள்லேருந்து 730 நாட்களுக்குள்ளே ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா 1% சார்ஜஸ் கட் பண்ணுறாங்க. 730 நாட்களுக்கு அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸிட் லோடும் இல்லாமல் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் டெபாசிட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 1000 ரூபாய் தான். லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் 1000 ரூபாய் தான். 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை எஸ்ஐபி முறையிலையோ இல்லை லம்சமாவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டை ஒரு சில ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் அடிப்படையில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ரெண்டாவதா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மூன்றாவதா கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், நான்காவதா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். பராக் பாரிக் ஒரு வருடத்தில் 6.98% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஹெச்டிஎஃப்சி எடுத்தீங்க அப்படின்னா 6.37%, கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 9.98%, ஆதித்யா பிர்லா 11.01% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 3 வருட சிஏஜிஆர் எடுத்தீங்க அப்படின்னா பராக் பாரிக் 18.99%, ஹெச்டிஎஃப்சி 21.51%, கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப் 17.48%, ஆதித்யா பிர்லா 19.53% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. லைஃப் டைம் சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா பராக் பாரிக் 18.78%, ஹெச்டிஎஃப்சி 16.32%, கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப் 16.04%, ஆதித்யா பிர்லா 16.28% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பாஸ்டில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ்.
பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். அதாவது இதே ரிட்டர்ன்ஸை வருங்காலங்கள்லையும் கொடுக்குமாங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகும் பட்சத்தில் உங்களுடைய அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். அதுவே மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் லாஸும் ஆகலாம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட்கான அட்வைஸ் இல்லை. இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ப்ரைவேட் பேங்க்ஸில் 23.30%, ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங்கில் 13.98%, பவர் ஜென்ரேஷனில் 7.88%, பப்ளிக் பேங்க்ஸில் 7.50%, மிஸ்சலேனியஸில் 7.03% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், ஐசிசி பேங்க் லிமிடெட், ஐடிசி லிமிடெட், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய பராக் பாரிக் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஎம்சி கம்பெனி மூலமாக 7 ஸ்கீம்ஸை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. டோட்டல் ஏயுஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1,47,808.75 கோடி ரூபாயை இந்த ஏஎம்சி கம்பெனி மேனேஜ் பண்ணுது. மேனேஜர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் தாக்கூர் ப்ளஸ் அவங்களுடைய டீம் இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. மிஸ்டர் ராஜீவ் தாக்கூர் கடந்த 18 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அடுத்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஜாயின் பண்ணி ஒரு வருடத்திற்குள்ளே நீங்கள் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸாக 20% வரைக்கும் நீங்கள் டேக்ஸாக கொடுத்தாகணும். அதுவே ஒரு வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% அமௌண்ட்டை நீங்கள் டேக்ஸாக கொடுத்தாகணும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மாதம் 5,000 ரூபாயை எஸ்ஐபி முறையில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 20 வருடத்தில் மொத்தம் 12 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான ரிட்டர்ன்ஸாக 15% சிஏஜிஆர் எடுக்கும் பட்சத்தில் 53,58,534 ரூபாய் வழங்குறாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% டேக்ஸாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 58,61,925 ரூபாயை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பெறலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. இன்வெஸ்ட்மெண்ட்கான அட்வைஸ் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.